Jai Gurudev. Jai Gurudev. Jai Gurudev. Jai Gurudev. Jai Search marching la. Thumbs up. Fine. Good. So nice. So nice. Jai Gurudev, sir. Jai Gurudev. Always a smile brings the inner voice, inner awareness. That is what we are in reality. குழந்தை பாருங்க எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அது எவ்வளவு லபோதிபம் அடிச்சுட்டா கூட அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் வந்துட்டு சிரிக்கும். Like that, the Kriya brings the best in us. The Kriya gets us back to our origin. That's very important. Good. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஜென் மாஸ்டர் கதையை பார்க்கலாம். ஒரு ஜென் மாஸ்டர் எப்பவுமே ஜென் மாஸ்டர்ஸ் வில் கீப் மூவிங் பிளேஸ் டு பிளேஸ். நம்ம ரிஷிகள் போலத்தான். ரிஷிகள் எப்பவுமே 3 நாட்களுக்கு மேல ஒரு இடத்துல தங்கக்கூடாதுங்கிறது நியதி. ஏன்னா அவங்களுக்கும் தெரியாம ஒரு பந்தம் ஏற்பட்டது. அந்த பந்தம் ஏற்படாததுக்கு முன்னாடி எதை சொல்லணுமோ அதை சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. தட் இஸ் தி ஆர்டர். அது போலதான் ஜென் மாஸ்டர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அப்படி நடந்து போறார். சைனாலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல செருப்பு எல்லாம் வந்து ஸ்ட்ரா, அந்த வைக்கோல பண்ணது, அதுதான் செருப்பு பண்ணுவாங்க அப்படின்னு வருது. சோ அது போல அந்த செருப்பு போட்டு அவரு நடந்து போறாரு அடுத்த கிராமத்துக்கு. போற வழியில ஜோன்னு மழை, செம்ம மழை, இருட்டிடுது. சரி பகவான் இது ஒரு அனுபவம் தான் அப்படின்ட்டு அந்த மழையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே பகவான் பேரை சொல்லிட்டு அப்படின்னு நடந்து போறச்சு அந்த செருப்பு வந்து அந்த மழையில நனைஞ்சு பிஞ்சு போயிடுது. அடடா பிஞ்சு எடுத்து, சரி வேற எங்க கிடைக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப ஒரு வீட்டுல முடுக்கணும் ஒரு சின்ன விளக்கு எரி. சரி இங்க யாரும் இருக்க போலன்ட்டு பார்த்தா அந்த வீட்டுக்கு முன்னாடி நல்ல செருப்பு எல்லாம் தச்சு இதே போல வைக்கோல்ல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சரி அரௌண்ட் இட்ஸ் ஈவினிங், ஒரு 7 o'clock. இவர் மெல்ல கதவை தட்டுறாரு. பார்த்தா ஒரு பெண்மணி வர்றாங்க. வாங்க ஐயா வாங்க, என்ன விஷயம்? இல்லம்மா இது மாதிரி செருப்பு பிஞ்சிடுது. அடடே இருங்க, முதல்ல இப்படி தொப்பை கட்டியா நினைஞ்சிருக்கீங்களே, ஏதோ சளிகளி பிடிச்சிட்டு என்ன பண்றது, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க அப்படிங்கிறாங்க. இவருக்கு அடடா இவ்வளவு ஒரு ஏழ்மையான குடும்பத்துல கூட எவ்வளவு எளிமையா இருக்காங்க, புத்தாவையே இங்க நான் பாக்குறேன்னு அப்படின்ட்டு உள்ள போற முதல்ல தலையை தொடச்சுக்கோங்க அப்படின்ட்டு டவல் கொடுக்குறாங்க. டவல் தொடச்சு இருந்தாங்க, சூடா டீ குடிங்க, அப்புறம் பாத்துக்கலாம், உங்களுக்கு என்ன செருப்பு தானே வேணும் தாராளமா அப்படின்ட்டு டீயும் வச்சு கொடுக்குறாங்க. அவருக்கு மனசெல்லாம் அப்படியே ரொம்ப மகிழ்ந்து, so expansive. Already he is a master. So the moment he expands, the whole scenario அவங்களுக்கு தெரியாம எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க, சந்தோஷ உணர்வை ஃபீல் பண்றாங்க. அப்ப அந்த அம்மா கையெழுத்து கும்பிடுறாங்க, நீங்க ஏதோ ஒரு பெரிய ஞானி போல, எனக்கு வந்து இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணது கிடையாது, நானும் என் குழந்தைங்களும் வந்து சந்தோஷமா இருக்கணும், இது வரைக்கும் வருத்தமா இருந்தோம், இப்ப நீங்க வந்து இந்த பேச்சு பேசணும்னு குதூகலமா இருக்கு அப்படி சொல்றப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க ஏன் வருத்தமா இருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு. ஏன் கேக்குறீங்க, எனக்கு 2 பெண் குழந்தைங்க, அவளை வளர்த்து ஆளாக்கணும், அதுக்காக தான் அவளை கஷ்டப்பட்டு இந்த கடையே வச்சிருக்கேன். எங்க வீட்டுக்காரர் ரொம்ப குடிக்காரர், சூதாட்டம் ஆடுவார், திருத்தவே முடியல. அவர் போனார்னா கையில காசு இருந்தா முதல்ல குடிச்சிடுவார், சூதாட்டி தொடச்சிட்டு வருவார். அவர் சந்தோஷமா இருக்கிறச்சே எங்களை போட்டு அடிப்பாரு, இல்ல கையில காசு இல்லைன்னு காசு கேட்டு என்ன உதப்பாரு. இதே தினசரி வாழ்க்கை ஆயிடுச்சு, இதுல சந்தோஷத்துக்கு எங்கட இருக்கு? அதனாலதான் எனக்கு உங்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடடா அப்படியாம்மா, சரி சரி உங்க வீட்டுக்காரர் எப்போ வருவாரு? தெரியல சுவாமி, எந்த டைம்ல வரலாம், வராமலையும் போகலாம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு, என்னடா வாழ்க்கை இது, இவ்வளவு அழகான குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி ஒரு தன்னை தான் தொலைத்து விட்டு மயங்கி இருக்கணும் அப்படின்ட்டு. சரிம்மா இந்தா கொஞ்சம் காசு தர்றேன், இதுல போயிட்டு பக்கத்துல கடையில எங்கேயாச்சும் தி பெஸ்ட் ஆஃப் தி வைன், ரொம்ப ரொம்ப உயர்ந்த ரக மதுவும் கொஞ்சம் உலர்ந்த திராட்சைகளும் முந்திரியும் பார்ப்போம் கொண்டு வா அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு புரியல, என்னடா இது நம்ம வீட்டுக்காரர் தான் குடி அடிப்பாருன்னு பார்த்து இவரு பெரிய ஞானின்னு நினைச்சா, இவரு டீ குடிச்சிட்டு செருப்பு வாங்குவாருன்னு பார்த்தா இவரும் என்னடா கேட்கிறாரு, வைன் கேட்கிறாரு, முந்திரி பருப்பு எல்லாம் கேட்கிறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரு டவுட், ஒரு கன்ஃபியூஷன்.
இருந்தாலும் அவர் முகத்துல இருக்கக்கூடிய பொலிவை பார்த்தோம்னா பேச முடியல அந்த அம்மாவால். சரி காசு வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு கடையில போயிட்டு வைனும் முந்திரி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வர்றேன். அந்த முந்திரி நல்ல பொன்முருளா வயிற்று நல்லா செஞ்சு கொடுமா, நல்லா காரம் எல்லாம் போட்டு இருக்கட்டும். என்னடா மனுஷன் செருப்பு வாங்க வந்தாரா, முந்திரி பருப்பு சாப்பிட வந்தாரான்னு புரியல. சரி, அவர் எதிர்த்து பேச மனசு வரல. சரின்னுட்டு பண்றாங்க, கொண்டு வந்துக்கிறாங்க. சரி வைமா செருப்பு எல்லாம் காட்டுமான்றப்ப காட்டுச்சு. அதுக்கு இஷ்டமான ஒண்ணு எடுத்துக்கிட்டு இது எவ்வளவுமா காசு சொல்றச்சு. அவங்க வீட்டுக்கு யாரும் உள்ள வரலாம், தள்ளாடிட்டு வரலாம். வந்துட்டு ஒரு பார்த்த உடனே டக்குன்னு திக்குது. நீ யாரு, 3வது ஆளா இருக்க, என் வீட்டுல உனக்கு என்ன வேலை, கொண்டாட்டி பிள்ளைங்க தான் இருப்பாங்க, எதுக்காக வந்த, என்ன காரணத்துக்காக வந்த சொல்லுங்கிற. நான் சொன்ன, அப்பா நான் ஒரு வழிபோக்கன், மழையில நனைஞ்சிட்டேன், உங்க வீட்டுல மனைவி தான் தேவதை போல எனக்கு டீ வச்சு கொடுத்தா, என் உடம்பு எல்லாம் துடைச்சு துணி எல்லாம் கொடுத்தா, ரொம்ப நன்றியா இருக்குப்பா. அப்பேற்பட்ட மனைவிக்கு நீ எப்பேற்பட்ட புருஷனா இருக்கணும், அற்புதமான மனுஷன் ஒன்று பார்த்தாலே தெரியுது, என்ன அழகா இருக்க, ஜெய்ஜெயட்டிக்கா இருக்க, பர்சனாலிட்டியா இருக்க, அழகா இருக்க, உன்ன மாதிரி ஆண் பிள்ளைங்களை பாரு ரொம்ப கஷ்டம், அவ்வளவு ஜோரா இருக்கேன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு பூரிப்பு. ஆனா நம்மள இந்த மாதிரி யாரும் புகழ்ந்து பேசுறதே கிடையாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் என்ன விஷயம், இந்த மாதிரி ஒரு செருப்பு வாங்கதாப்பா வந்தேன். சரி இருந்தாங்க, பார்த்து அவனே பார்த்து செருப்பு தரலாம். அப்புறம் அவனுக்கு காசு கொடுத்த முன்னாடி, நீ இவ்வளவு நல்லவனா இருக்க, நான் எப்பவுமே உயர்ந்த ரக வைன் தான் குடிப்பேன், நீ அது குடி, உனக்காக இதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க, இந்த குடினா ஒரே சந்தோஷமாயிடுது. அடாடா நம்ம காசு கேட்டு பொண்டாட்டி சண்டை போட்டு இவரே வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு அவன் குடிக்கிறதுக்கு அந்த வைனும் முந்திரி பருப்பும் கொடுக்குறாரு ஜென் மாஸ்டர். அவன் மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு கட கட கடன் அதை குடிச்சிட்டு முந்திரி பருப்பு சாப்பிட்டுட்டு அப்படியே தலை அவனுக்கு மயங்குது, அப்படியே படுத்துடுறான். அப்போ அவர் சொல்றாரு, நல்லா படிக்க வச்சிடுமா, நீங்க எங்கேயா போவீங்க இப்ப மழையில, ஆமா எனக்கும் அதுதான் கஷ்டமா இருக்கு, இங்கேயே ராத்திரி தங்கிடுங்க. சரி தங்கிடுறாங்க. அவருக்கு ஒரு படுக்கை பண்ணிட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க. காலையில ஆனோடனே இவர் எந்திரிச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப அவன் எந்திரிச்சு உட்கார்றான். குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி எந்திரிச்சு, யாரா புது ஆளா இருக்காரு நம்ம வீட்டுல, ஐயா நீங்க யாரு, புதுசா இருக்கீங்களே, உங்களை பார்க்கவே முடியலையே, இப்ப ஏன் யாரு வந்தீங்க, நீங்க என்ன விஷயம், ஏன் ராத்திரி தானே உன்னை பார்த்தேன், அதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது சொல்லுங்க அப்படின்னு சொல்ற. அவனுக்கு கொஞ்சம் பார்த்த உடனே ஒரு பக்தி வருது. அந்த மாதிரி காலையில் மறுபடியும் மகன் கை கால ஆரம்பிக்கிறீங்க, டீ வச்சு தர்றேன். டீ குடிச்ச உடனே, ஏன்டி ஒரு கவனிச்சுண்டியா, பார்த்த பெரியவர் போல இருக்காருன்னு அந்த அம்மா நடந்ததெல்லாம் சொல்றாங்க. நீ ஏற்கனவே குடிக்காரன், உனக்கு இருக்கிற அவருக்கு இருக்கிற காசு எல்லாம் போட்டு திராட்சை வைன் வாங்கி கொடுத்தாரு, முந்திரி பருப்புல எங்கேயாலும் வேக வறுத்து கொடுக்க சொன்னாரு, அம்மா ரொம்ப ஜோரா இருந்தது, உனக்காக தாண்டா அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா எனக்குள்ள என்னவோ பண்ணுது, என்னடா இது என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருந்த கூட இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரு அப்படின்ட்டு பயபக்தியோட டீ எல்லாம் கொடுக்குறான், குடிக்கிறார். அவர் சொல்றாம்மா நான் வந்த வேலை முடிஞ்சது, இந்த செருப்புக்கான காசு நான் போயிட்டு வரேம்மா, எனக்கு அம்மா மாதிரி ராத்திரி எனக்கு உணவு படைச்சு டீ கொடுத்து காலையில வழியாச்சுருக்க, நீ தீர்காயில சகல சௌபாகியங்களோட குடும்பத்தோட இருப்பேன்றப்ப அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். இருந்தாலும் சரி பெரியவர் சொல்றாரு, நடக்காததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு, பார்க்கலாம் அப்படின்னு அந்த அம்மா போயிட்டு வாங்க ஐயாங்கிற. இவன் உடனே எந்திரிச்சு, ஐயா இருங்க நான் இந்த கிராமத்து வழி வரைக்கும் வர்றேன், நானு தனியா போகாதீங்க, எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்கன்ட்டு அவனும் ஒரு சட்டையை மாட்டிட்டு அவர் கூட போறச்சு அவரு இவனுக்கு அவர் சொல்லிருப்பா என்னவோ போயிட்டு வா, நல்லபடியாயிரு, எப்பவுமே மனைவியும் குழந்தைகள் தான் உன்னுடைய உற்றத்தை, உன்னுடைய சொந்தம், உனக்கு ஒண்ணுன்னா அவங்கதான் கவலைப்படுவாங்க, இந்த உலகத்துல வேற யாருமே கவலைப்பட மாட்டாங்க, உற்றமும் சுற்றமும் அவங்கதான், அதனால விட்டுடாதப்பா, நல்லபடியாயிரு, ஆனா இன்னும் கொஞ்ச தூரம் அவங்க கூட வர்றேனே அப்படிங்கிற. சரி வா அப்படின்னு பேசிட்டே போறாங்க. ஞானம்னு என்னங்க ஐயா, என்ன உங்க வாழ்க்கை இப்படி பண்றீங்களான்றப்ப அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்ற. இன்னும் ஒரு 5 மைல் போனோடனே, சரிப்பா நேரமாச்சு, நீ வேலைக்கெல்லாம் போனோம், நீ திரும்பி போங்கிற. இல்ல இன்னும் கொஞ்ச தூரம் உங்க கூட வரணும் போல் இருக்கு. சரி வா அப்படின்ட்டு அவர் நடந்துட்டே போறா. மத்தியானம் 12 மணி ஆயிடுது. சரிப்பா நீ திரும்பி போன,
இல்ல என்னால திரும்பி போக முடியாது, நான் திரும்பி போகாத ஒரு நிலைக்கு வந்துட்டேன், நீங்க தான் எனக்கு சக்கலாம், அவங்க நல்லா இருக்கட்டும், நான் எப்ப செத்து ஒழிவேன், எப்ப இந்த உலகத்தை விட்டு போவேன், எப்பவுமே என் பொண்டாட்டி பிள்ளைகளே என்னை திட்டிட்டு இருப்பாங்க, தூற்றிட்டு இருப்பாங்க. நான் செய்யற வேலை அப்படி என்ன அவங்களும் புரிஞ்சுக்கல, அவங்களையும் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா என்னுடைய மனைவி வந்து ரொம்பவுமே திறமைசாலி, தன் குழந்தைகளை பார்த்துப்பா, நான் எப்போச்சும் இருக்குச்சே போவேன். ஆனா இப்ப எனக்கு மனசு போக விருப்பம் இல்லை, நான் உங்க கூட வர்றதுக்கு எனக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க கூட வர்றேன், இல்ல கேட்டு நான் என் வழியில போறேன். சிரிக்கிறார், உனக்கான நேரம் வந்துடுச்சு, வா என் கூட போலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போவாங்க. அவர் திரும்பி வர்றது, அவர் போயிட்டே இருப்பார். அவர் பெரிய ஒரு நிலையில அவர் காலடியில் விழுந்து நான் சரணம் அடைஞ்சிட்டு, உங்க ஆசைகள் எனக்கும் தேவை, என் வழியை நான் பார்த்து செல்கிறேன் என்றப்ப, நீ நல்லா இருப்ப, உனக்கான ஞானத்தை எல்லோரும் பகிர்ந்துக்கும், அதுதான் வாழ்க்கை, தனியா வந்த தனியா தான் போக, வாழ்க்கை பல பாடங்களை கற்பிக்கின்றன, உனக்கான பாடம் கற்கும் நேரம் வந்து விட்டது, நீயும் கற்றுக்கொண்டு விட்டாய் அப்படின்றப்ப அவனுக்கு வந்து இந்த வானமே ஒரு எல்லையாயிடுது. உலகத்துல எந்த ஒரு நாடோ நகரமோ அவனுக்கு எல்லையாவே தெரியல. உங்க வழியிலே நான் வர்றேன், உங்க வழியை நான் பின்பற்றப்ப நீ நல்லா இருப்ப, புத்தர் சரணம் சேருவாயிட்டு போயிட்டே இருப்ப. இதுதான் ஜென் மாஸ்டர். சோ அதனால ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில என்ன திருப்பங்கள் வரும், எப்ப என்ன நிகழும் தெரியாது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கணும், சத்குரு, குருவினா கதி நகி. நம்முடைய தர்மத்துக்கு இணையாத எதுவுமே கிடையாது. நமக்காகவே சத்குருக்கள் இந்த மனித பிறவி எடுத்து வர்றாங்க. அவங்க சில நல்வழிகள்லாம் காட்டுறாங்க, இப்படி வந்தா நல்லது. இந்த உடல் சரி, மனம் சரி, இந்த நம்முடைய உள்ளமும் சரி, நீங்க எவ்வளவுதான் நீங்க பண்ணீங்கன்னா கூட முழுமையான திருப்திங்கிறது நிச்சயமா இந்த ஜென்மத்தில் இந்த மனித உடலில் வர. ஏன்னா அதுக்கான ஒரு வரைமுறை இருக்கு, எல்லை இருக்கு, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த அதாவது அரங்கோ அந்தராத்மா, நர்த்தக ஆத்மா, சிவசூத்ரால் சொல்றது மறக்கவே கூடாது. நர்த்தக ஆத்மா நமக்கான ஒரு வாழ்க்கையை நம்மளே திரைக்கதை, வச்சனம், டைரக்ஷன், பின்னணி இசை எல்லாம் போட்டு வந்தாச்சு. அதுதான் காலா, நியதி, கலா, வித்யா, ராகா, கஞ்சுகாஸ், இந்த 5 உரைகளை போட்டு கேட்பரி சாக்லேட் மாதிரி வந்துட்டோம். அது மாத்த முடியாது. ஆனா இப்படி வந்ததுல நமக்கு முழுமையான திருப்தி இருக்கா? தினம் தினமும் நம்ம சந்தோஷமா இருக்கு. இப்போ ஆஃப் லைட் நான் கிளாஸ் எடுக்கிறச்சு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்கிட்ட வருவாங்க, ஐயா எனக்கு மென்ஸ்ட்ரேஷன் சரியா நடக்க மாட்டேங்குது, பெண் குழந்தைங்க, சில பேர் நிறைய பேர் வந்து எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு, காலையில அரை மணி நேரம் உட்கார்ந்தா கூட வர மாட்டேங்குது. அப்போ இந்த உடல்ல நம்ம சிறைச்சாலையில் இருக்குமா, சுதந்திரமா இருக்குமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் நினைச்சு என்ன இயங்காத இந்த உடல் எனக்கு ஒரு சிறைச்சாலை தானே. நான் நினைச்சு நான் செய்ய முடியலையே. அந்த உடலுங்கிறப்ப அடுத்தது குடும்பம், நான் நினைச்ச மாதிரி செயல்பட முடியலையே. அதுக்கு அடுத்து இந்த சமுதாயம், இது நான் சரி நினைக்கிறது நல்லா செயல்பட முடியலையே. அப்போ இந்த உடலுங்கிற சிறைச்சாலையில இன்னும் எத்தனை காலம் இருக்க வேண்டும் இறைவா? எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இழக்கேன், இருவினை பயன்களை எய்தி எய்தி கடத்தேன். அப்படி ஒரு கலைப்பு வந்துடுது. அதுதான் இந்த பிறவிங்கிறது. இந்த பிறவி பிணின்னு தான் சொல்றாங்க. பிறவி வந்து பிணின்னு டிசீஸ், இட்ஸ் ஐடென்டிஃபைட் அஸ் a disease. அப்ப இந்த பிறவி பிணி தொலையணும்னு என்ன, நாமளே ஒரு வேஷம் போட்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான். அது என்னைக்கு மறக்காது. நமக்குள்ள ஒரு அற்புதமான ஜோதி இருக்கு, அந்த ஜோதி மறக்கவே மறக்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர்செல்ஃப். நமக்குள்ள கற்பனையில கூட எண்ணி பார்க்க முடியாத சச்சிதானந்த தத்துவம் எப்பவுமே குடிக்கொண்டு நம்ம இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் வெளியே போறப்போதான் நமக்கு இது சிறைச்சாலையா மாறுது. உங்களுக்கு உள்ள போய் பாருங்க, இது ஒரு சொர்க்க தங்க சுரங்கமா இருக்கும், வைர சுரங்கமா இருக்கும். ஆக உங்களுடைய ஐம்பொறிகள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரங்கள் கொண்டு உள்ள போயிட்டே இருந்தீங்க, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி இருக்கு, அந்த சிறைச்சாலை தானே மறைஞ்சிடும். நீங்க ஒரு சுதந்திரமான ஜோதி ஸ்வரூபம் நீங்க நிச்சயமா. இதுதான் வள்ளல் பெருமான், வள்ளலார், அருட்பிரகாச வள்ளலார், ஆண்டாள் பிராட்டியும், சுந்தரமூர்த்தி நாயனார், பர்த்ருஹரியும் நமக்கு தம் வாழ்க்கையில் விளக்கியது. தான் ஒளியுடன் ஒளியாக கடந்த. இதெல்லாம் வந்து சயின்டிபிக்கலி E is equal to mc square. When you can raise your velocity and frequency and vibration, you become the energy of light. இதை இன்னைக்கும் ப்ரூவ் பண்ணவங்க மகேஸ்வரநாத் பாபாஜி, த கிரேட் குருஜி ஆஃப் அவர் ஸ்ரீயம். ஸ்ரீயம் ஒருமுறை வந்து அவர், அதே போல லாகிரி மகாசாயர், த கிரேட் பர்சன்,
தாகிரி மகாசாயாவை ஒரு சத்சங்ல போட்டோ எடுப்பாங்க. அவர் சொல்லுவார், வேண்டாம் போட்டோ எடுக்க வேண்டாம், எனக்கு போட்டோ ஒருத்தர் இஷ்டம் இல்லைன்றார். இல்லைங்கய்யான்ட்டு அந்த கேமராமேன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த காலத்துல டக்குன்னு அந்த ஸ்லைட் மாதிரி வைப்பாங்க, ஒரு அந்த இது போட்டோ பிளேட். வந்த உடனே பார்த்தா அவர் இடம் மட்டும் காலியாது. அது போலவே ஸ்ரீஎம் எப்படியாவது தன் மாஸ்டர் போட்டோ வச்சுக்கணும்னு மாஸ்டருக்கு தெரியாம ஒரு போட்டோகிராஃபர் ஏற்பாடு பண்ணி, நான் சிவானந்த ஆசிரமம் தான் இருப்பேன் ரிஷிகேஷ்ல, சாயங்காலம் நானும் மாஸ்டரும் நீ எப்படியாவது அந்த மாஸ்டர் போட்டோ எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். ரகசியமா. சரின்ட்டு என்னைக்கு டேட்டோ அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ண டேட்ல 2 பேரும் வருவாரு. 6 மணி அங்க சாயங்காலம். அப்ப மாஸ்டர் சொல்லுவாரு, என்ன மது, அவரை மதுன்னு தான் கூப்பிடுவார், மதுக்கர்னு பேர் வச்சு அழகா கூப்பிடுவார். ரொம்ப இஷ்டம். அவர் பேர் மும்தாஸ் அலிகான், ஆனா அவருடைய குரு அவருக்கு வச்ச பேர் மதுக்கு. என்ன அழகான பேர். மது, யுவர் வெரி ஸ்வீட் பர்சன் அப்படின்றார். மது, என்ன நம்ம இன்னைக்கு நீங்க வாக்கிங் போறது ரிமைண்ட் பண்ணவே இல்லையே அவரா கேட்பார். இல்ல மாஸ்டர், கிளம்பலாம் வாங்கலன்ட்டு 2 பேரும் அப்படி கங்கை நதிக்கரையில் நடந்து அந்த சிவானந்த ஆசிரம் அங்க உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே கங்கை தண்ணியில காலை விட்டுக்கிட்டு அப்படியே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இவர் எதிர்பார்ப்பார் எந்த நிமிஷம் அந்த போட்டோகிராஃபர் வரலாம், லக்ஷ்மண் படிச்சுட்டு வந்துட்டு போட்டோ எடுப்பாருன்னு பார்த்தா வர்றதே கிடையாது. ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு. மாஸ்டர் கேட்பாரு, என்னப்பா மது, யார போட்டோகிராஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னா, இவருக்கு ஒரே ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. மாஸ்டர் உங்களுக்கு எப்படி தெரியும், அந்த ஆளு டிராபிக் ஜாம் மாட்டிக்கிட்டு இருக்காருயா, வராது, என்ன எதுக்கு போட்டோ எடுத்து படுக தொலைகிறேனே. இல்ல, உங்க போட்டோ எனக்கு வேணும், அது உனக்கு எப்ப வேணுமோ அப்பதான் நான் கொடுப்பேன், இதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளை மாதிரிலாம் விளையாடாது அப்படின்னு பேசிட்டே இருந்துட்டு திடீர்னு காணாம போயிடுவார். இவர் மதுக்கருக்கு ஒண்ணுமே அர்த்தமாகாது ஸ்ரீஎம்க்கு. மாஸ்டர் கத்துவார், நான் இங்கதான்டா இருக்கோம், எதிரிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன்டா அப்படின்னு. எப்படி மாஸ்டர்? திஸ் இஸ் நோன் as சூரிய யோகா. If I can raise my vibration to the extent of the sunlight, Surya Bhagavan, definitely I'll be the light. You cannot see my physical form. புரியுதா? கையாட்டு பாரு, பார்த்தா இருப்பாரு, இல்ல தொட்டு பார்ப்பார், பாத்தியா நான் இங்கதான் இருக்கேன், எங்கேயும் போல, அதனால இந்த மாதிரிலாம் விளையாடாத அப்படின்ட்டு வருவார். மறுபடியும் மாஸ்டர் நான் கூட இப்படி வர முடியுமா, இந்த மாதிரி ஆசையில வச்சுக்காரு, வர்றப்ப தானா வரும். பாத்தியா? அதனால்தான் இந்த உடல் என்பது ஒன்லி வைப்ரேஷன்ஸ், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இதுவே சதம் நிர்ணயம், வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும். இதுக்கு மேல பல நிறைகள் இருக்கிறதுங்கிறத உனக்கு பண்ணி காட்டணும். இது ஒரு காலத்துல உனக்கும் வரும், பொறுமையா இரு அப்படின்ட்டு. அதனால our masters, they have been in depth, they have gone several states, several levels of consciousness, several dimensions. Recently Mohanji, the great master, declared 30 முக்கோடி தேவர்கள் சொல்றது பொய்யே கிடையாது. 30 முக்கோடி டைமென்ஷன்ஸ் ஆர் தேர். ஒவ்வொரு டைமென்ஷனுக்கு ஒரு தேவதை இருக்கு. அந்த தேவதையினை போற்றி வணங்க வணங்க உனக்கு சக்தி ஸ்வரூபமா ஒரு அம்மாவா விளங்குவார். அதனால எல்லாத்தையுமே பார்த்தோம்னா அடிப்படை அன்புதான். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். எதையுமே எதிர்பார்க்கிறது அன்கண்டிஷனல் ஜட்ஜ்மெண்ட். அப்போ எல்லாருமே நமக்கு வேண்டாதவர்களும் கிடையாது, வேண்டியவனும் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை எல்லாம் அடி சேர்ந்தார்க்கு யாண்டமிடம். அப்ப அந்த ஜோதியோட ஜோதி நம்மளை தானா ஐக்கியப்படுத்தி, அது முயற்சியே கிடையாது, இயல்பான வாழ்க்கை. அன்பை காட்டுங்க. நமக்கு வேண்டியது நம்ம வாசக்கதவை தட்டி நிற்கும். நாம் விதித்தது நடந்துதான் தீரும். அதனால வர்றது சந்தோஷமா இருந்தா மற்ற எல்லாரோட பகிர்ந்துக்குவாங்க. துக்கமா இருந்தா எனக்கு என்ன படிப்பினை இறைமை எனக்கு கற்றுத்தர வேண்டும், படிப்பினை கற்று. Accept people as they are, accept the situation as it is. அதுபோல ஜென் மாஸ்டர் வழி வந்தவனாக்கா நேரம் வந்த உடனே அப்படியே அவர் he becomes a great master in the later. That one is life. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. Jai Gurudev. Jai Gurudev. Thank you, Arun. Thank you for the opportunity. Thank you, sir. Thank you. Jai Gurudev. Jai Gurudev. Thank you, sir.